ஆயா ஆயா பாய் பயலே குடியார பயலே நாடகத்துக்கு எடுக்க போறேன்டா நீ. தம்பி உனக்கு பின்னாடி யாரோ வராங்க பாருப்பா. உனக்கு பின்னாடி பாரு ஆள் வருது பாரு. நடுல நடுல தம்பி காலக்கார பையனை புடிச்சு விடு. எங்க 4 பேத்து பிடிக்கிறியா? தம்பி புடிப்பா. அட ஏப்பா அந்த கை ஆகிட்டு நான் என்ன ஜேசிபி டிரைவரா? ஓட்டு விடிய விடிய ரெண்டையும் கையில கொடுத்து ஆட்டோ தள்ளிட்டு போறேன். ஐ அம் ஸ்டடி. ஏய் ஸ்டடி பத்தி நீ சொல்லாதடா. ஏன் தெரியுமா மைக்க பிடிச்ச? ஏனே மைக்கு கீழே விழுந்து நீ கீழே விழுந்துருவ. நாங்கெல்லாம் எவ்வளவு குடிச்சாலும் நின்னு பேசுவோம். நின்னு பேசுவியா? இருக்கட்டும். வணக்கம். வணக்கம். வணக்கம் வணக்கம். நான் 4 பேரும் சாப்பிட வந்தீங்களா? ஆமா இலை எடுத்து போய் சாப்பிடலாம். டேய் டேபிள் போட்டு உட்காந்துருக்கிறியா? நாங்க 4 பேரும் அந்த ஜெய் போ ஓரமா போயிட்டு வா. தம்பி நாங்க நாடகக்காரங்கப்பா. நீ நாடகக்காரங்களா? ஆமா நான் உங்களை பார்த்திருக்கேன். எங்கண்ணே எப்பண்ணே? நாடகக்காரங்கன்னா 10 மணிக்கு படுதா படிச்சு விட்டுட்டு ஐயோ அம்மான்னு கத்துவீங்களே. தம்பி அது டிடி சங்கரதாஸ் சாமி நினைச்சு. சங்கராச சாமிய தேவி கலைவாணி நினைச்சு பாடுறதுடா. ஐயோ தேவி சரவண பொண்டாட்டி கலைவாணி செட்டி விட்டியார் பொண்டாட்டி. தம்பி அந்த கலைவாணி இல்ல, இது கலைபாண்டி. இங்க நாடகம் வந்திருக்கோம். எங்க நடக்குது? இதுதான் நடக்குது. தம்பி நான் தண்ணி போட்டு இடிச்ச வாயினா? நாங்க இடிச்ச வாயினா? நாடகம்னா பப்புன்னு வரணும், டான்ஸ் வரணும். ஒத்துறீங்க? நீதாண்டா பப்புனு. நீதாண்டா பப்புனு புது படமா? ஆமா காலையில கரூர்ல வந்து டிக்கெட் வாங்கிக்க. ஆமா 150 ரூபா டிக்கெட். உன் படம் நல்லா ஓடும். இந்த பப்புனு வர சொல்லு. டேய் குமரேசா வெளிய வாடா. டேய் வாடா பூதிக்காளி. அவனுக்கு வர சொல்றவனே வர சொல்லு. நக்கி இன்னைக்கு வர சொல்லு இன்னைக்கு. தண்ணி ஊத்திக்கோ. அருமையான ஆளுங்க வந்திருக்கிறாங்கடா நடிகர். இதுல நீ தாண்டா பாப்பன. தம்பி வண்டியில வரும்போது எங்க கூட வந்த எப்படி உனக்கு குவார்டர் கிடைச்சது? உள்ள இருக்காருல தோரி நாகராஜ். ஆமா அவர் பேக்ல ஒரு குவார்டர் இருந்துச்சு. சரி நான் கட்டிங் ஒளிச்சு வச்சுட்டு வந்துட்டேன். அண்ணே அந்த ஒளிச்சு வச்ச கட்டிங் எனக்கு கொடுங்க. ஐயோ அது இல்ல அவர் பவுடர் போட மாட்டாரு. ஓஹோ வேண்டாம். சரி தண்ணி போடுறது தவறு. ஆமா தவறு செஞ்ச என்ன செய்யணும்? மன்னிப்புன்னு விக்கெட் சாவச்சோட அட மன்னிப்பு கேக்குறேன். மன்னிப்பு கேக்குறேன். சரி நான் போய் மன்னிப்பு கேட்டு வந்தேன். கீழே போய் இறங்கி எல்லாத்தோட கால்ல விழுந்து இப்படியே போ. பைக் எடுத்து ஃபர்ஸ்ட் அப்படியே ஒருத்தரா புடிச்சு கேட்டுட்டு வா. மன்னிப்பு கேட்டுவானே. கீழே இறங்கி போய் மன்னிப்பு கேட்கணும்னா 1 வாரம் ஆகும். சரி வேண்டாம் பொதுவா மேடையில இருந்து கேட்டுக்க. கேட்போம். ஆமா அன்பார்ந்த பொரிகடலை பொட்டுக்கடலை சுண்டலு பெரியோர்களே தெளிவா சொல்ல. ஆமா சரி. அன்பார்ந்த பெரியோர்களே, சரி தாய்மோர்களே, தாய்மோர்களே இல்ல தாய்மார்களே. தூய தமிழ்ல மாறுகிறது கட்டாதல நீ சேர்த்து சொல்லு. அது வேண்டாம். தாய்மார்களே வேண்டாம் அது. சரி விட்டு. அன்பார்ந்த தாய் குளங்களே, தேனி பெரிய குளம், வேடசத்தூர் குளம், வெள்ளையன குளம், கரூர் குளம், மோகர குளம். ஏன் தாய் குளங்கிறது மரியாதைக்குரிய வார்த்தை. ஓஹோ அன்பார்ந்த தாய் குளங்களே, சரி நான் கொஞ்சோண்டு குசு விட்டேன், கொஞ்சோண்டு குடிச்சிட்டேன் அப்படி சொல்லுன. ஆனா எவ்வளவு குடிச்சாலும் நாடகம் எடுக்க மாட்டேன். சரி நாடகம் சிறப்பா இருக்கும். நாடகம் சிறப்பா இருக்கணும்னா சரி யார அப்படி தூங்குற ஒரு 4 மணிக்கு எழுப்பிடு. யாரைய தூங்குறேன். நாடகத்தை யாரு ஓட்டுவா? நீ பாட்டுக்கு தடன்னு ஓட்டு. இந்த டவுன் பஸ் ஓட்டுறதுக்கு நீ பாட்டுக்கு ஓட்டு, நான் பாட்டுக்கு தூங்குறேன். ஏ தம்பி ஒரு கண்டிஷன்டா. என்ன? உன் பொண்டாட்டி எங்க 4 பேத்துக்கிட்ட வந்தாடா. 4 உண்ட ஓண்ட வந்துருக்கா பாரு. 4 பேத்துக்கிட்ட வந்துட்டு எனக்கிட்ட மட்டும் 2 பிடிச்சு சொல்லி கசக்கலாம். ஒளிக்கு இருக்குமே. அப்படியே ஒளிவிச்சு என்ன பண்ண? இந்த துங்குல தொடச்சி போக சொன்னேன். ஏன் தண்ணி கிடைக்கலையா? அப்புறம் என்ன பண்றது? 4 மணிக்கு தட்டி விட்டு எழுப்ப. நீ ஓரமா போய் படுப்பா. ஆனா எழுப்பி விட்டோன்னே கொடுக்கணும். கண்டிப்பா குடுக்குற மாதிரி எவ்வளவு பெருசுன்னு. நாங்க 4 பேர் சேர்ந்து ஓட்டுறியா? கட்டிங் கூட போதும். ஓட்டாலும் நம்ம உடம்பு தாங்க. ஆமா தங்கச்சி கோவிலுக்கு அக்னி சட்டி எடுத்து வந்தியா? ஏன் எனக்கு பிடிக்க வந்தியா? வேப்பந்தல் வச்சிருக்கியா? அதை பார்த்தேன். அதுவா
இப்ப இந்த எதுக்கு எடுக்கிறதுன்னு உனக்கு தெரியும் பாரு. எதுக்குமா? அந்த பப்புங்களை ஒருத்தன் வந்தானே இங்க. அந்த குடிகார பையனா? குடியார பையனா? ஆமா. குடிச்சிட்டானா? தெரியாதா உனக்கு? குடிச்சிட்டானா? அதான் குடிச்சிட்டு தான் இருக்கேன். குடிச்சிட்டானா? நாடத்தை கெடுத்துறானே. அதான் பாரு. எது குடிச்ச? தெரியலமா. எங்க பாரு? எங்க 4 பேர்த்து பிடிச்சிக்கிட்டு குடிச்சிட்டு யோசனை கேட்டேன். குடிச்சிட்டு ஊருக்கு போனாரா? யோசனை கேட்டாமா? என்னன்னு? தம்பி ஒரு டைம் அப்படின்னு எது எது எது? யோசனை கேட்டியாமா? சரி நான் சுத்தி பார்க்கலாம். சுத்தி பாரு. நல்ல சௌரியம். நாடத்தை வாங்கிட்டு படுத்து அதெல்லாம் புடுப்புன்னு இருக்குமா? வர புண்டாரா. என்னது வாய வர அரியா ஒரு பாதுகாப்பு பாப்பா நம்ம ஓங்கன கால அப்படி வைக்க கூட வச்சிருந்து கீழே. ஆமாமா பரம்பரைக்கே ஆகாது. வச்சிரு. யோசனை பார்க்காத. இப்பதான் பாப்பா நீ சரி. இந்த மாதிரி தங்கச்சி 2 கால் சேர்த்துனா உனக்கு நான் அண்ணன் 1000 ரூபாய் காசு தரேன். 1000 ரூபாய். ஆமா குமரேசாணி பொழப்பியா? ஏ தம்பி குமரேசா, குமரேசா, ஏ தம்பி குமரேசா, தம்பி குமரேசா, என் தங்கச்சிக்கு உடுக்க சவுண்டுன்னு வச்சுக்க, அது அப்படியே பரதநாட்டியமா ஆடும். இப்ப பாக்குறியா? குமரேசா பொழப்பியா? ஏ குமரேசா காப்பி ஆத்துறதா? ஏ என்னப்பா ஈரமா இருக்கு சட்டி எல்லாம்? கருமா. ஆமா சரி தம்பி குமரேசா, வேடசந்தூர் ஜிஹெச் பக்கத்துல இருக்கு, போயிட்டு வரலாமா? மாரியம்மா மாரியம்மா அங்க போல மைக்கு நம்மளுக்கு தான் போட்டு கொடுத்துருக்காங்க. அவசரம் பிடிக்காத. என்ன இருக்கிற மாதிரி நடிக்காதியா? நீ பார்த்தது இல்ல அதான் டான்ஸ்கார பிள்ளைய கூட்டி வர சொன்னா ரவுடி முண்டிய கூட்டி வந்திருக்காங்க. கை 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 வைக்கிறா கையா முக்காத நாடகம் அண்ணா தாண்டே குடிச்ச முன்னாடி உனக்கெல்லாம் என்ன அறிவு இருக்காங்க கேட்கிறேன் தெரியாம ஒன்னா பாஷ் அதுதான் கீழே போட்டுருச்சு. கீழே போட்டு 5 மாசம் ஆகுது. குடியிருக்கோட அறிவு கடை கேட்கிறேன். உனக்கு மண்டை இருக்கா, மண்டல மூளை இருக்கா, மூளை அறிவு இருக்கா, வெக்க இருக்கா, மான இருக்கா, சூடு இருக்கா, சொரணம் இருக்கா, மேல இருக்கா, கீழே இருக்கா, நெட்ட இருக்கா, ஓரமா இருக்கா, ஒவி இருக்கா, சந்திரன் இருக்கா, கொஞ்சம் இருக்கா. அது ஏற்கனவே துப்பு போட்டு கிடக்குது பேசாம. அட நோட்டா குண்டா வேணே உனக்கு என்ன வச்சிருக்கா? நீ எல்லாம் சோத்த தந்திக்கிறே, சோத்த உனக்கு நீ சொன்னே. ஒருத்தர கூட காணோம். ஐயோ காணா. நீ இப்படி சொல்ல வேண்டியதெல்லாம் போயிட்டாங்க. இங்கே ஆல்ரவுண்ட் வாசித்துக் கொண்டிருக்கும் சிவா அவர்களும், பெட்டி வாசித்தினர் லிங்கசாமி அப்பா அவர்களும், மிருதங்கம் வாசித்தினர் சந்தோஷ் அவர்கள் மூவரையும் காணவில்லை. கண்டுபிடிக்கப்படுபவர்களுக்கு தக்க தண்டனை அளிக்கப்படும். தண்டனை சன்மானம். அவங்க ஒன்று கடிக்க போயிருக்காங்க பேசாம. ஆமா இவ்வளவு வாய் பேசுறீங்க. உனக்கு ஏதாச்சும் அறிவு இருக்கானா? ஏன் மனுஷன் தானா?
செஞ்சாங்க பெத்தாங்களா செஞ்சுதான் பெத்தாங்க. நல்லா புடுங்குனாங்க இவன் முகரை மூஞ்சி பாரு எப்படி விட்டுருக்கு ஒரு விஷயம் தெரியுமா? ஒரு ஆம்பளை குடிகாரங்கிற பேசியா அதான் பேசிட்டு பேசியா பேசியா பேசிட்டு. பேசியா பேசியா என் பொண்டாட்டி பேசியாடே என் பொண்டாட்டி கூட என்ன அடிச்சது இல்ல. பேசியா கை 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 பேசியா என் தலைவன் ஐயோ. உனக்கு கீழே பத்து கீழே உட்காந்து நீதானே பப்புனு எதுக்கு வந்த எது வெக்க பண்ணல செத்து போயிருக்கலாம் நல்ல நாக்க பிடிக்கிட்டு ஷாக நிற்கிறது உன்னை எந்திரிக்க சொன்னா நீ நாடகம் வாங்க நீ பெரிய ஆளா நீ பெரிய ஏஜெண்டா நீ முகரே பாரு நீ மூஞ்சில முடிச்சிட்டு போட விளங்குமா நீ தானே பப்புனு இப்படி உட்காந்து யார் பேசுவா ஏய் எந்திரிச்சுல அப்பா மகனை வாயிலே குடுத்துரு சாப்பிடணும் ஏய் என்ன நல்லா தாராளமா உனக்கு பாரு ஆப்பர்ச்சுனிட்டி நிறைய இருக்கு நீ தானே பப்புனு பப்புனு பேசாம உட்காந்து யாரையா உன்னை பேசுறா ஏய் மாப்பிள்ள நீ குளிச்சிருவ மாப்பிள்ள உன்னை நான் பேச சொன்னா நீ பேசாம உட்காந்துட்டா யாரையா பேசுவா யாரையா பப்படு போட வந்துருக்கா நீ தானே வாயில பழக்க வைக்கிற உட்காந்துருக்கா யார் பேசுவா ஏய் உட்காந்தா யார பேசுறது? What is this for you? Shut up your mouth. ஏய் ஏய் நான் செஞ்சே கண்டிப்பா. நீ யாரா? அடுத்தவங்களுக்கு தொல்லை இல்லாம ஆ. மெதுவா யாருக்கும் தொல்லை கொடுக்காம பேசணும் அவ்வளவுதானே? இப்ப பாரு அந்த பிள்ளைக்கு வைக்கிறேன் ஆப்பு. ஏய் என்னடா டேய்? இங்க வா. ஒரு ஆம்பளை பார்த்து குடியாரங்கிற நீ ஆம்பளையா கொத்த சொல்றேன். நீ ஆம்பளையா ஏன் சந்தேகமா இருக்கா? ஆமா வந்து பாரு ஒரு நாளைக்கு. வந்துட்டாலும் அப்படி புழு புழுன்னு கிழிச்சு போடுவேன் வந்து பாரு அப்புறம் தெரியும் ஏய். 1 மணி நேரம் ஆகும். ஏய் என்னன்னு? உனக்கு என்ன பிரச்சனை வாட் இஸ் திஸ்? ஒரு ஆம்பளை குடிகாரன்னு திட்டுற? குடியாரன்னு திட்டுவாங்க அதுதான் தவறு. என்ன தவறு ஒரு ஆம்பளை ஏன் குடிக்கிறான்? ஏன் குடிக்கிற திமுறை எடுத்து போய் குடிக்கிறியா கிடையாது. என்கிட்ட கேளு அர்த்தத்தை சொல்றேன். ஏய். உடம்பு வலி, கைகால் குடைச்சல், பித்தம், கபம், சளி, இருமல். வாங்கம்மா வாங்க, இன்றே கடைசி வண்டி கிளம்புது. நான் என்ன லேடியமா இருக்கிறேன்? முகரே பாரு. இதெல்லாம் இருக்கிறதுனால ஒரு ஆம்பளை குடிக்கிறான். ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொம்பளை என்ன செய்யணும்? பக்கத்தை எடுத்து வீதி வீதியா துரத்தணும் அப்பதான் உன்னை வீட்டுக்குள்ள விட்டு குனிய விட்டு குத்துறது. கிழிச்சு விடுவா கிழிச்சு இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன ஒரு ஆம்பளை குடிச்சிட்டு வந்தா பொம்பளை கறி வறுத்து வச்சிருக்கணும் வீட்டுல. என்ன கேள்வி பன்னிக்கறி. அதுதான் நல்லா இருக்கும். இன்னொரு விஷயம் தெரியுமா? இவ்வளவு வாய் பேசுறீங்க. பேசுறேன் படிச்சிருக்கியா? படிச்சிருக்கேன் என்ன படிச்சிருக்க? படிச்சதை படிச்சிருக்கேன் எத்தனை வருஷமா? படிச்ச வருஷம் படிச்சிருக்கேன் எத்தனை வருஷமா படிச்சிருக்கிய படிச்சியோ? இருக்கட்டும். ஆ, நீ படிச்சிருக்க, படிச்சிருக்கேன் நான் குடிச்சிருக்கேன். குடிச்சிருக்க நான் கேட்கிற கேள்வி உன்னால பதில் சொல்ல முடியுமா? நீ கேட்கிற கேள்விக்கு என்னால பதில் சொல்ல முடியாது என்ற கொடுமடா சாமி பாப்போம். இந்த நாட்டுல இந்த நாட்டுல உன்ன மாதிரி படிச்சவங்களுக்கு மரியாதையா இல்ல என்ன மாதிரி குடிச்சவங்களுக்கு மரியாதையா? இந்த நாட்டுல நல்ல தம்பி ஆ. எல்லா நாட்டுலயுமே படிச்சவங்களுக்கு தான் முதல் மரியாதை எப்படி நிரூபிச்சு காட்டு. படிச்சவங்க வந்திருக்காங்க அப்படின்னா ஆ. வாங்க சார் வாங்க மேடம் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா ஆ. நீ உட்கார்ந்து இருந்தாலும் அவங்க வந்தாலும் எந்திரிச்சு நிக்கணும் தோணுமியா ஆ. ஒருத்தர் நடந்துக்கிற முறையை வைத்துத்தான் நாம் அவருக்கு மரியாதை கொடுத்து மரியாதை வாங்க வேண்டும் ஆஹா. அதனால இன்னொரு விஷயம் தெரியுமா? என்ன? நீ படிச்சிருக்க, படிச்சிருக்கேன் மரியாதை கிடைக்குங்கிற. ஆமா நீ படிச்ச விஷயம் நம்ம ஊருக்கு தெரியுமா? எப்படியா உங்களுக்கு தெரியும் நான் சொன்னா தான் தெரியும் நீ போய் சொல்லணும், என்னன்னு நான் படிச்சிருக்கேங்கன்னு. ஆனா நான் சொல்ல வேண்டியதே கிடையாது. ஏன் நான் ரோட்ல நடந்து போனாலே அத்தனை பேத்துக்கு தெரியும் நான் குடிச்சிருக்கேன்னு. அது மட்டும் இல்லம்மா, இப்போ நீ படிச்சிருக்க, படிச்சிருக்கேன் நான் மட்டும் தண்ணியை போட்டுட்டு இந்த பைபாஸ் ரோட்ல நடந்து போறேன். நடந்து போறேன் அங்க இருந்து புது லாரி ஒண்ணு வரும். வரும் என்னை பார்த்தோன்னே 2 பரலாங்குக்கு அங்கிட்டே வண்டி நிக்கும். ஏன் அப்படி கேளு. வண்டியை நிறுத்திட்டு டிரைவர் மட்டும் இறங்கி வருவாரு. எதுக்கு வர்றாரு என்கிட்ட பேச்சுவார்த்தை நடத்த. என்ன பேச்சுவார்த்தை அங்க இருந்து வந்தோடனே என்ன தெரியுமா சொல்லுவாரு? என்ன கேட்பாரு வந்தோடனே தலைவரே வணக்கம், வணக்கம் 15 லட்சம் ரூபாய் போட்டு அதுவும் லோன் எடுத்து இன்னைக்கு புது வண்டி வாங்கிட்டு வந்தேன். வாங்கிட்டு வந்தேன் 15 லட்சமும் கடன், மேல என்னை கடனாளி ஆக்கிறாத தலைவரே தலைவரே அப்படின்னு ஓரமா உட்கார வச்சுட்டு வச்சுட்டு ஒரு 80 ரூபாய் கையில காசை கொடுத்துட்டு போவாங்க. எதுக்கு தெரியுமா? இன்னொரு கட்டிங் கூட போட்டுக்க, என் வண்டியில விழுந்துராத. அப்ப யாருக்கு மரியாதை?
குடியும் குடித்தனமாய் இருந்து பழமொழி. குடியாதவன் வீடு விடியாது. பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? என்ன பழமொழி? நீ படிச்சிருக்க. படிச்சிருக்கேன். அதே ரோட்ல போ போ. லாரி வரும். ஆனா வண்டி நிக்க. அப்புறம் இன்னும் வேகம் வந்து என்னடி கொய்யால வீட்டுல சொல்லிட்டோம். எவ்வளவு சந்தோஷம். அப்புறம் நான் இவ்வளவு பேசுறீங்களம்மா. அந்த காலத்துல பழமொழி கேள்விப்பட்டிருக்கியா? நீ என்ன வேணா பேசுற. பேசுறியா? கேக்குற கேள்விக்கு பதில் மட்டும் நீ சொல்லல. உனக்கு வைக்கிற அப்புறம் ஆப்பு. சரி. எனக்கு நிறைய பேர் வச்சுட்டாங்க. பாப்போம். விரிச்சதுல வெள்ளச்சத வச்சா கெட்டு போயிருவேன். பழமொழி. கவிச்சியா பேசுனா எனக்கு கவிச்சியா பேசினாலே பிடிக்காது. இந்த நாடகம் நல்லா இருக்கு. உட்காந்து வேடிக்கை பாரு. சரி. விரிச்சதுல வெள்ளச்சத வச்சா காலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா இருக்காது. என்ன கிரகமோ அதுல போய் வச்ச அதுல வச்சாத வெள்ளை வெள்ளையா. நீ சொல்லு என்னன்னு. அடுப்பு சாம்பல். ஏமா வெள்ளை வெள்ளையர்னவரு ஏன் உனக்கெல்லாம் கருப்பா இருக்குமா? என்ன சொல்லு பாப்பா என்னன்னு. நான் ஒரு கேள்வி கேட்கவா? என்ன பெருசா கேட்ட போற கேரு. அடடா கேட்கவா? கேளு. என்னை தான் பாரு. பாக்குறேன். என் மேல ஏறு. விடுதலப்பா. செத்து போவன. சரி. என்னத பூட்டி திரும்ப புடிச்சுக்கிட்டு குடி. ஏன் என்ன கீழே விழுந்துருமா? ஏன் கீழே விழுந்தா கிடைச்சிச்சுன்னா நானே நான் கேட்ட கேள்விக்கு நீ பதில் சொல்லு. நீ பதில் சொல்லு. நீ சொன்னதை நீயே சொல்லு. நான் சொல்றதை நான் சொல்றேன். சொல்லுவேன். விரிச்சத வெடிச்சத வச்சா காலையில பார்த்தா வெள்ளை வெள்ளையா இருக்கும்னா அடுப்பு சாம்பல். அடுப்பு விரிஞ்சிருக்கா? விறகு வெடிச்சிருக்கா? அதை வச்சு எரிச்சா காலையில சாம்பல் எப்படி இருக்கும்? வெள்ளை வெள்ளையா இருக்கும். நீ சொன்னது சாம்பல் வெள்ளை வெள்ளையா இருக்கும். சாம்பல் ஓ மோகரே. நீ சொல்லுமா. நான் சொன்னதுக்கு பனை மரம். எப்படி அர்த்தத்தை சொல்லு. பனை மரத்து கடையில போய் பாக்குறமா பனை மரத்தை? ஆமா. என்னையும் தான் பாரு. பாக்குறேன். பனை மரத்தை பாக்குறமா? ஆமா. மேல ஏறு. பனை மரத்து மேல ஏறமா? என்னத புடி. பிடிக்கிறேன். பணம் கொலைய பிடிக்கிறமா? கொலைய பிடிச்சிட்டு கிடக்குறோம். கொலைய. அந்த கொலைய. சரி. நொங்க பிடிச்சிட்டு குடிக்கிறமா? எங்க பிடிச்சிட்டு. சரி. நீ சொன்னதுக்கு விளக்கம் சொல்லிட்டேன். இப்ப இன்னொரு கேள்வி கேட்கிறேன். சொல்லு பாப்போம். கேள்விக்கு பதில் சொல்லு பாப்போம். அடிச்சா எந்திரிக்கும், புடிச்சா நொழுக்குங்க. மேடையில எவ்வளவு பெரிய மைக்க போட்டு கவுச்சி பேசுறேன். எனக்கு பிடிக்காத. நான் சொல்றது கொச்சையா தெரியும். ஆனா உள்கருத்து இருக்கும். உள்ள கருப்பா இருக்கா? நான் ஒரு கேள்வி கேட்கவா? போட்டா விரி எடுத்தா ஒழுங்கும். போட்டா விரியுமா? விடுதலையா? விரியும் எடுத்தா ஒழுங்கும். நீ சொன்னது அப்பளம். நீ சொன்னது பந்து. எப்படி? பந்தா கீழே போடுறோமா? போட்டோன்னே மேல எந்திரிக்கிறா? ஒழுக்குங்க. மெதுவா இருக்கு. அதே அப்படி அசிங்கமா சொல்ற. நீ அப்படிதான். சரி, சின்ன மச்சான் குனிய வச்சான் குத்தி போட்டேன். வாயில வச்சேன். கேள்வி கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லுங்க. கேள்வி. சரி, நான் ஒரு கேள்வி கேட்கவா? முக்கிய குத்துனாலும் முடிச்சுக்கு மேல உள்ள. ஆமாத்தான், நானும் முருகாசி முண்டையா? அடி ஓட்டக்காசி முண்டை. நான் தெரியாம தான் கேக்குறேன். நான் சொன்னது வந்து நெறிஞ்சி முள்ளு. நான் சொன்னதுக்கு நெறிஞ்சி முள்ளு. அப்படியா? அப்படியே. சரி இருக்கட்டும். நல்லா பேசுற. கை கொடுக்காதப்பா. ரொம்ப நேரம் கொடுக்காத வந்துடும். நானா கொடுக்குறேன். நீதான் அந்த பழக்கத்தை சொல்லி விட மாட்டேங்குது. இருக்கட்டும். அந்த சட்டத்தை சொல்லாதே. நல்லா பேசுற. வந்தோம் நாடகாடுனா வீட்டுக்கு போகணும்னு இருக்க கூடாது. நாட்டு மக்களுக்கு நல்ல செய்தியை சொல்லணும். சொல்லிடுவோமா? அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, உண்மையிலுமே இங்க இருக்கிறவங்க கூட என் சொந்தக்காரங்க இல்லைன்னு சொல்லல. குடிப்பதினால் நம்ம குடும்பம் தான் வீணா போகும்.